போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கஞ்சா போதையில் இருக்கிற ஒருத்தன் 38 வயசு தேவேந்திரன் சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு மறைவான பகுதியில் வச்சு வன்கொடுமை செய்கிறான். அப்போ அந்த ஊராட்சி மன்ற தலைவர், அப்புறம் அந்த ஊரில் பஞ்சாயத்து ஆளுகள்லாம் இருப்பாங்க ஒரு சிலர். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வந்து இவங்க கிட்ட பேசி நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அந்த விஷயம் கம்ப்ளைண்ட்லாம் போச்சுன்னா நம்ம ஊரோட பேர் கெட்டு போயிடும். ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் டீச்சர்கிட்ட அவங்க போய் இந்த பேரண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எழுத கூட தெரியாது, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, ஊரில் இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த டீச்சரே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேரண்ட்ஸ் கிட்ட இது வந்து குழந்தைக்கு நல்லதில்லை, ஊரோட ஒத்து போயிடுங்க. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார்கோட காதுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் சாட்டையை எடுக்கிறார். அதுக்கப்புறமா தான் 18 நாள் கழித்து இந்த குழந்தை வந்து இந்த நடந்த கொடூரத்துக்கு வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரதே மிகப்பெரிய தப்பு. ஆனால் ஸ்டேஷனில் இவங்க விசாரிக்கிறப்போ இதே தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் லீக் ஆகுது. இன்றைக்கி பெரிய தலைவலியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கமிஷனர் அருணுக்கு. ஆனால் அங்கே தவறு பண்ணது வந்து சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் இருந்த ஐஓ ஆஃபீஸர். எல்லா தரப்பும் இவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது. அப்போ இவங்க வந்து போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பஸ்ஸில் ஏற்றி அனுப்புறாங்க. அந்த குழந்தைய அந்த அம்மாவை அனுப்புகிறாங்க. ஒரு போலீஸ் வந்து அவங்க தனியாக வண்டியில் வந்துடுறாங்க. அப்போது அவங்க திருப்பி வரப்பையும் தனியாக தான் வராங்க. இவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். போய் கேட்குறவங்களும் உதாசனப்படுத்தி துரத்துறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட வந்த கேஸு பார்த்துருக்கோம். பேத்தியை சொந்த தாத்தாவே வந்து வன்கொடுமை செஞ்ச கேஸெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாமே அதெல்லாம் நாங்கள் ஈஸியாக முடிச்சிட்டோம். இது ஒரு வழக்கு நீ எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ வெளியே கொண்டு வர்றியா, நீ எக்ஸ்போஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேட்குறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் பிருத்திவி. தமிழ்நாட்டில் பல இடங்களில் போக்சோ வழக்குகள் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த நிலையில் ராணிப்பேட்டையில் நவம்பர் மாதம் நடந்த ஒரு வழக்கில் பல்வேறு உண்மைகள் இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இதற்கு பின்னணியில் போலீஸாரும் உடனடியாக இருந்ததாக சொல்லப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்து பக்கத்தில் ஒரு கிராமம். இங்கே ஒரு 6ஆம் வகுப்பு படிக்க ஒரு சிறுமி. அவங்க காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 25ஆம் தேதி போன வருஷம் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன், ஒரு கஞ்சா போதையில் இருக்கிற ஒருத்தன் 38 வயசு தேவேந்திரன் சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அவன் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஒரு மறைவான பகுதியில் வச்சு வன்கொடுமை செய்கிறான். அதே ஊர் தான் தேவேந்திரனுமா? அதே ஊர். அப்போது இந்த விஷயம் வந்து அங்கே இருக்கிற பசங்க என்ன கூட நடந்து போவாங்க வருவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஏதோ தூக்கிட்டு போகிறான் ஒருத்தன்றது மட்டும் ஓடி போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஓடி வந்து அது வராங்க. இந்த குழந்தை நடக்க முடியாமல் தவிச்சபடி இந்த குழந்தை வருது. ஏன்னா எங்கெங்கோ தேடுறாங்க, இவங்களுக்காக கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா அது வந்த உடனே இந்த குழந்தைய இது பண்ணுறாங்க. அது அப்படியே பார்த்ததும் பதறுது, இந்த குழந்தை பயப்படுது, எதுவுமே பேசலை. அப்போ கூட இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஆள் மாதிரி வந்தான் கொண்டான்னு அவனை அடையாளம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்றது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கூலி வேலை செய்கிறவங்க, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போகணும், வேறு வழி இல்லாமல் படிக்காதவங்க வேறு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க அரக்கோணம் ஜிஹெச்சுக்கு. அங்கே போனாக்க மருத்துவரே இல்லை. அவங்க போகிற நேரத்தில் பெரும்பான்மையான இந்த மாதிரி ஒரு ஜிஹெச்சுங்களில் வந்து அரசு மருத்துவர்களே இருக்கிறது கிடையாது. அங்கே வந்து என்ன சொல்கிறது, நர்ஸு தான் இருக்காங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் அது கூட இருக்க மாட்டாங்க, இந்த கம்பவுண்டர் மாதிரி இருப்பாங்க, இந்த கட்டு போடுறவங்க, மருந்து போடுறவங்க, அந்த மாதிரி அவங்க கூட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்த சர்ச்சைகள்லாம் வந்துருக்கு. சரி, அது இந்த வழக்குக்கு தேவையில்லாது. அங்கே வந்து செவிலியரே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் சொன்ன பின்னாடி அந்த இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குழந்தைக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை, பயப்படாது, வீட்டுக்கு போக அனுப்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணவே கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தை வந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இந்த விஷயம் தெரிஞ்சால் உடனடியாக வந்து சிடபிள்யூசி, அதாவது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்கும், அவங்களுக்கு தகவல் சொல்லணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லணும். இது கன்ஃபார்ம் இது பண்ண வேண்டியது. இது பண்ணலைன்னா அவங்களும் குற்றவாளின்னு தான் அர்த்தம். ஸோ இவங்க எதுவுமே இது பண்ணலை. இவங்க வேறு வழி இல்லாமல் சரி குழந்தைய கூப்பிட்டு வராங்க. குழந்தை பேசலை, ஒரு பயந்தபடியே இருக்குது. அதுக்கு நடந்த விஷயத்தினால அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த நேரத்தில் சரி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. சரி மறுநாள் காலையில் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சு வந்து கொஞ்சம் ஊரில் பரவுது விஷயம். ஏன்னா கிராமம் இல்லைங்களா, உடனடியாக காட்டுத்தீ மாதிரி விஷயம் போகும். அப்போ அந்த ஊராட்சி மன்ற தலைவர், அப்புறம் அந்த ஊரில் பஞ்சாயத்து ஆளுகள்லாம் இருப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் முக்கிய பிரமுகர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வந்து இவங்ககிட்ட பேசி நீங்கள் வந்து வெளியெல்லாம் சொல்லாதீங்க,
நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அந்த விஷயம் கம்ப்ளைண்ட்லாம் போச்சுன்னா நம்ம ஊரோட பேர் கெட்டு போயிடும், ஊரோட மானம் போயிடும், நாளைக்கு அது வந்து குழந்தையோட எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்றாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து படிக்காதவங்க, ஊர் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்கன்றனால இவங்க யோசிக்க கூட அவங்களால இது கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா பெரிய வசதியும் கிடையாது, கூலி வேலைக்கு தான் போகிறாங்க அவங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஏழை தான், ஆனால் கோழை கிடையாது. அவங்களுக்கு தன்னோட மகளுக்கு நடந்த இந்த விஷயத்தை வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியல. ஆனால் எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்போ எதனா ஒன்று பண்ணணும். இவ்வளோ நடக்கிறப்பையும் ஊருக்குள்ளே தான் இருக்கார் தேவேந்திரன்கிறவன். அங்கே தான் சுற்றிட்டு இருக்க, நடமாடிட்டு இருக்கான். ஊர்லேயும் கூப்பிட்டு யாரும் அவனை பெருசாக இது பண்ணல. இந்த மாதிரி நடக்குது. சரி, ஆனால் இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து அந்த குழந்தை போகுது. இந்த விஷயம் ஸ்கூலுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் டீச்சர்கிட்ட அவங்க போய் இந்த பேரண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எழுத கூட தெரியாது, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, ஊரில் இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஆனால் அது அவங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னே தெரில. அந்த டீச்சரே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேரண்ட்ஸ் கிட்ட இது வந்து குழந்தைக்கு நல்லதில்லை, ஊரோட ஒத்து போயிடுங்க, இது வெளியே தெரிஞ்சால் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் வந்து கெட்ட பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது மறைக்க தான் பார்க்குறாங்களே தவிர்த்து, ஏன்னா அவங்க கொஞ்சம் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவன் அந்த தேவேந்திரன். அதனால் இவங்க அதை அவாய்ட் பண்ண தான் பார்க்குறாங்க. இவங்க வேறு வழி இல்லாமல் அப்படியே அதாவது மனசு வச்சுட்டு குமுறிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல. அப்போ இந்த நேரத்தில் என்னதான் ஒரு இந்த மாதிரி ஒரு மிருகங்கள் இருந்தாலும் ஒரு நல்லவன் வந்து ஊரில் 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் ஒரு 4-5 பேர் வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, CWCக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் உடனடியாக இந்த 1098க்கு வந்து கால் பண்ணணும். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக தான் இந்த நம்பரை நான் சொல்கிறேன். இவங்க அந்த மாதிரி பண்ண உடனே அவங்க அப்போ தான் கொஞ்சம் இந்த விஷயம் வந்து வெளியவே வர ஆரம்பிக்குது. ஒரு இதுக்கே 2-3 நாள் தள்ளி போயிடுது. உடனே அவங்க வந்த பின்னாடி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டேஷனில் அணுகி இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவங்க வீட்டுக்கே வந்து முறையாக என்ன பண்ணுமோ, ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்து வெளியிலாம் வச்சு விசாரிக்கக்கூடாது. அவங்களுக்கு எங்கே கம்ஃபர்ட்டோ அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா அவங்களோட கார்டியன் யாருன்னா வச்சு தான் இதை விசாரிக்கணும். நடந்த விஷயத்த எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தரலாம். இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், யார் CWCயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷனில் போயிட்டு, ஏன்னா இவங்க பேரண்ட்ஸ் வில்லிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கன்றதுனால பேரண்ட்ஸ் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுறாங்க. அவ்வளோதான் இவங்க பண்ணுவாங்க. மற்றபடி இவங்க அறிக்கை ரெடி பண்ணி மேலே ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க செவிலியர்கள் சரியாக கண்டுக்கல, அதுக்கடுத்து பஞ்சாயத்து கண்டுக்கல, இதெல்லாமே வந்து ஆதிக்க சாதி மட்டும்தான் உணர்வா அல்லது நடைமுறை சிக்கலும் காரணமா? ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் முதல்ல நம்ம வந்து எங்கே போகணும்? இப்போ டேரெக்டாக நம்மளே மருத்துவமனைக்கு போயிடலாமா? கண்டிப்பாக போகலாம். இப்போ நீங்கள் மருத்துவமனை போனீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து அவங்க போலீஸ், அதாவது சின்ன ஹாஸ்பிட்டல் GHR இருந்தால் வெறும் அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும். அப்படி போகிறப்ப ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என்ன இன்சிடென்ட் வேணால் நடந்திருக்கலாம் இல்லையா, நீங்கள் அதை வச்சு நீங்கள் அவங்கள எடுத்துகிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனோ இங்கேயெல்லாம் போக முடியாது. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் தகவல் வந்து CWCக்கு கொடுக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பெண் மருத்துவர் வந்து அந்த குழந்தைய வந்து பரிசோதனை பண்ணணும். அவங்களுக்கு என்ன மருத்துவ உதவியை உடனடியாக அவங்களுக்கு வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து காவல்துறைக்கு அவங்க தான் வந்து இது பண்ணணும், இந்த மாதிரி நடந்துருக்கு ஒரு தகவல் கொடுக்கணும். கொடுத்த பின்னாடி அவங்க உடனே வந்து இந்த சம்மந்தப்பட்ட AWPSலேருந்து வரணும், அதாவது மகளிர் போலீஸ் வந்து வரணும். அதே போல் இந்த குழந்தைய விசாரிக்கிறப்ப அன்யூனிஃபார்மில் தான் வரணும், அவங்க போலீஸ்ன்ற மாதிரியே இருக்கக்கூடாது. அதாவது SI கேட்டகரியில் இருக்கிறவங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வழக்குகளை வந்து விசாரிக்கணும். அதே போல் போலீஸ் ஜீப் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய நடைமுறைகள்லாம் இருக்குது. அதில் எதுவுமே அவங்கள பண்ணல. அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள ஸ்டேஷனை வர வைக்கிறாங்க, அழகழிக்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் இப்போ CWC சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கி வச்சுக்கிறாங்க, அது FIRே போடல. இது போடாமல் இவங்களுக்கு பண்ணுறப்ப என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறப்ப திருப்பியும் அந்த இவங்களுக்கு ஏற்கனவே உதவி பண்ணாங்க இல்லையா, அந்த இளைஞர்கள் வந்து திருப்பியும் வந்து அவங்க இது பண்ணிவிட்டு அவங்க மேற்கொண்டு இந்த விஷயத்தை வந்து மேலே கொண்டு போகிறாங்க. அப்போ போகிறப்போ வடக்கு மண்டல IG அஸ்ரா கார்க்கோட காதுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் சாட்டையை எடுக்கிறார். அதுக்கப்புறமா தான் 18 நாள் கழித்து இந்த குழந்தை வந்து இந்த நடந்த கொடூரத்துக்கு வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. அதே போல் எப்படி வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா, ஸ்டேஷன் கூப்பிட்டு வரக்கூடாது, அரசு மருத்துவமனை கூப்பிட்டு போய் பெண் மருத்துவரால் அவங்க பரிசோதனை செய்யப்படணும். அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகள் செஞ்சு சம்மந்தப்பட்டவங்க உடனே வந்து அந்த மெடிக்கல் டெஸ்ட் வந்து இப்போ வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் இவங்களுக்கு அந்த ஏதாவது இன்ஜுரி வேறு எதனா பிரச்சனைகள் நடந்திருக்கலாம்,
அதுக்காக வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக கூப்பிட்டு போகலாம். ஆனால் இந்த குழந்தையோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே வந்து அந்த போலீஸும் சரி, ஊரும் சரி, டீச்சரும் சரி, அந்த சம்மந்தப்பட்ட அரக்கோணம் ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸும் சரி, யாருமே வந்து இவங்க குழந்தை தரப்பில் வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதான் கேட்குறேன், இது எல்லாமே காரணம் அந்த பொண்ணு வந்து பட்டியல் சமூகங்கிறது மட்டும்தானா, அல்லது நடைமுறையில் இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரொசீஜர் இருக்குது, இன்னும் டைம் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது காரணமா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்துச்சு. இப்போ அதாவது வந்து நம்ம சட்டத்தில் எல்லாம் எழுத்துக்களாக இருக்குது, எல்லாமே இருக்குது நம்ம சட்டத்தில். ஆனால் வந்து அதை நடைமுறைப்படுத்துறது வந்து இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு தரப்பு வந்து அங்கே பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. யார்? அந்த தேவேந்திரனுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க. அதே போல் ஊர் சார்ந்த முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து இது பண்ணுறாங்க. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 18 நாள் கழிச்சு, என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 13/12/2024 அன்றைக்கி தான் அந்த எஸ்எஸ்ஐ கிளாரான்னு ஒருத்தங்க, அவங்க தான் இதில் இந்த வழக்கில் ரொம்ப வந்து இந்த பேரண்ட்ஸை அலைக்கழிச்சது, அந்த குழந்தைய இது பண்ணது. கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சு விசாரிக்கிறாங்க. அதுவும் வந்து இப்போ சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரதே மிகப்பெரிய தப்பு. ஆனால் ஸ்டேஷனில் இவங்க விசாரிக்கிறப்போ மற்ற ஆட்கள் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த ஊரோட முக்கிய பஞ்சாயத்துதாரர்கள், அப்புறம் அந்த ஊராட்சி மன்ற தலைவர், இன்னும் இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுங்களாம் நிற்க வச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டால் அந்த குழந்தை எப்படி இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லும்? அப்போ அவங்க ஏற்கனவே இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம். இவங்களை வந்து மேலே வந்து ஒடுக்கிறது ஒரு பெரிய ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா அவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப கூட அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் இது பண்ண முடியாது, அவங்களுக்கு சொல்கிறது கூட வராது. ஏன்னா ஏற்கனவே அந்த குழந்தை பாதிக்கப்பட்டு பயந்து நடுங்கி போயிருக்கு. அது என்ன சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது, அந்தளவு இருக்கிறப்போ இந்த எஸ்எஸ்ஐ அந்த கிளாரான்றவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. நியாயமாக பார்த்தா அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள சிறையில் தள்ளுறதுக்கான எல்லா இதுவுமே இருக்குது. ஆனால் அது பண்ணலை. இப்போ என்னென்னா இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால, அதாவது கீழ் மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால மேலே இருக்கிற அதிகாரிகள், அதாவது உண்மையாகவே நல்லா ஒர்க் பண்ணுற இப்போது அஸ்ராகார்க் மாதிரி இருக்கிற ஒரு மேல் அதிகாரிகளுக்கெல்லாம் கெட்ட பேர். அதே போல் இது வந்து அரசுக்கும் கெட்ட பேர், அலட்சியம் இவங்களுக்கு. இதே தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் லீக் ஆகுது. இன்றைக்கி பெரிய தலைவலியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கமிஷனர் அருணுக்கு. ஆனால் அங்கே தவறு பண்ணது வந்து சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் இருந்த ஐஓ ஆஃபீஸர். அவங்க ஃபஸ்ட்டு இதை அதாவது இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்னமோ அதை ஃபாலோ பண்ணணும், அது வந்து பண்ணுறதே கிடையாது. அதே போல் இப்போ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்கன்னா, அவரை வந்து பின்னாடி போனதாகவும் ட்ரெஸ்ஸை கழட்டினதாகவும் அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு 4 செக்ஷனில் கேஸை போட்டு அவனை ரொம்ப அழுத்தத்துக்கு அப்புறமா வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே போல் இவங்களை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புகிறப்போ மஃப்டியில் போலீஸ் பாதுகாப்புக்கு அனுப்பணும். ஏன்னா ஏற்கனவே ஊரே எதிர்த்து நிற்குது இவங்களை, எல்லா தரப்பும் இவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது. அப்போ இவங்க வந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக பஸ்ஸில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அந்த குழந்தைய அந்த அம்மாவை அனுப்புகிறாங்க. ஒரு போலீஸ் வந்து அவங்க தனியாக வண்டியில் வந்துடுறாங்க. அப்போது அங்கே வேலூர் அரசு கல்லூரி மருத்துவமனையில் வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட என்ன ஏதுன்னு அவங்க பெற்றவங்களுக்கே சொல்லாமல் அவங்கள அப்படியே நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. அவங்க திருப்பி வரப்பையும் தனியாக தான் வராங்க. இவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, நமக்கு இதில் நியாயம் கிடைக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கறதுனால, அதே போல் அந்த சிடபிள்யூசி பர்சன் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து அவங்களோட கைட்லைன் படி என்ன பண்ணுறாங்க, டிஎஸ்பி ஆஃபீஸர் போயிட்டு சார் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு என் குழந்தைக்கு இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. அந்த டிஎஸ்பி வந்து உதாசீனப்படுத்தி அவங்கள வெளியேற்றாங்க. நீ என்ன பெரிய கேஸு கொடுக்க வேண்டியா, இது பண்ண வேண்டியா அப்படின்னு. நியாயமாக பார்த்தா இதில் இருக்கிறவங்க குற்றவாளிகள் வந்து அந்த எஸ்ஐ, ஒரு மேலதிகாரியான அந்த டிஎஸ்பி, அதே போல் பார்த்திங்கன்னா அந்த அரசு மருத்துவமனை ஃபஸ்ட்டு போகிறாங்களே அங்கே அந்த செவிலியர், அதே போல் அங்கே டாக்டர் இல்லை, டாக்டர் வர வச்சுருக்கணும் இவங்க, அந்த சம்மந்தப்பட்ட டாக்டர், அதுக்கப்புறம் இவங்க வந்து தகவல் கொடுத்துருக்கணும். அதே போல் ஊரில் அந்த டீச்சர், அந்த ஸ்கூல் டீச்சர், அதே போல் இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பஞ்சாயத்துதாரர்கள், இவங்க எல்லாருமே குற்றவாளியாக சேர்த்தணும். ஆனால் இது எதுவுமே பண்ணல. ஏன்னா இது எல்லாமே ஆனால் சட்டத்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது, கடுமையாக தான் இருக்குது இந்த சட்டங்க. ஆனால் இது வந்து யாருமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்கிறது, விக்டிம் தரப்பில் வந்து ரொம்ப மேற்கொண்டு அவங்கள வந்து அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்குற மாதிரி. இப்போ ஒரு டிஎஸ்பி கீழே வேலை செய்யலாம், அவங்க மேலே டிஎஸ்பி போய் பார்க்குறாங்க, அவரே வந்து உதாசப்படுத்தி வெளியே போன்றார். அவரோட பில்டிங் ஒன்றும் கிடையாது, அரசாங்கம் பில்டிங் கட்டி கொடுக்குறாங்க, அது உள்ளே தான் இவர் உக்காடுறாரு, எல்லா வசதியும் எல்லா சலுகைகளும் அரசாங்கம் கொடுக்குது. ஒரு ஆஃபீஸர்கிட்ட முறையிடுறதுக்கு ஒரு குடிமகன் எல்லா இதுவும் இருக்குது. அது இந்த மாதிரி வழக்கெல்லாம் இவங்க தேடி போய் பண்ணியிருக்கணும்.
எதுவுமே பண்ணல. போய் கேட்குறவங்களும் உதாசனப்படுத்தி துரத்துறாங்க. இதெல்லாம் முடிச்சு எல்லாம் வருது. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. இந்த ஆடியோ வந்து வெளியே வந்துடுச்சு. அது எப்படி வந்ததுன்றது தெரியல. இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசுகிற ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ. அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட தாய்கிட்ட. ஆமாம், அந்த சிறுமியோட, மாணவியன் கூட சொல்கிறது இல்லை, குழந்தை, அது 6 வயசு குழந்தை. அந்த குழந்தையோட அம்மா கிட்ட போயிட்டு இவர் மிரட்டுறாரு. அதாவது இவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. போலீஸ்லாம் பார்த்தா பயந்து சுவாபமாக இருப்பாங்க. கிராமத்து சைட்லாம் அவ்வளோ ஈஸியாக போலீஸுக்கும் போக மாட்டாங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் இந்த விஷயம் இவ்வளோ தூரம் போயிடுச்சு, எஃப்ஐஆர் ஆகிடுச்சுன்றதுனால, அதே போல் இந்த கிளாரா மேலே வந்து பார்த்திங்கன்னா துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த குழந்தையோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இதெல்லாம் ஒரு கேஸா, நாங்கள் ரத்தம் சொட்ட சொட்ட வந்த கேஸு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேத்தியை அவர் சொந்த தாத்தாவே வந்து வன்கொடுமை செஞ்ச கேஸெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாமே அதெல்லாம் நாங்கள் ஈஸியாக முடிச்சிட்டோம். இது ஒரு வழக்கு நீ எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ வெளியே கொண்டு வர்றியா, நீ எக்ஸ்போஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு கிராமப்புறத்தை சார்ந்து கொஞ்சம் இன்டீரியர் தான். அதனால் இந்த விஷயம் பெருசாகவும் மீடியாவுக்கு வரல. இது மீடியா வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிற நேரத்தில் மீடியாவே மிரட்டுறாங்க. அதாவது என்னென்னா, இவங்க போலீஸ் செஞ்சது தப்பு இந்த விஷயத்தில். ஆனால் இதை மறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கேஸுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நடக்குது. இப்போ சிவசங்கர் பாபா கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நக்கீரன் தான் எடுத்து நம்ம கையில் நம்ம தான் பண்ணோம். அவ்வளோ நம்ம அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த குற்றவாளி எது பண்ணணும், அப்புறம் டைரெக்டாக நம்ம ஆதாரங்கள்லாம் திரட்டி சம்மந்தப்பட்ட குழந்தைங்களோட ஒரு பேர் கூட இன்றைக்கி வரைக்கும் வெளியே வரல. சரிங்களா? அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் யாருன்னு நமக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை கொண்டு போய் டிஎஸ்பிகிட்ட ஆதாரங்கள்லாம் கொடுக்குறோம். சார், இந்த மாதிரி இவ்வளோ குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு, இதோட ஆதாரங்கள் இதுதான் சார்னு கொண்டு போயிட்டு அப்போ இருந்த டிஜிபி திருப்பதி சார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். உடனடியாக அவர் என்ன பண்ணுறார், நார்த் ஜோன் ஐஜி அப்போ சந்தோஷ்குமார் சார் இருக்கார், அவர்கிட்ட விஷயத்த சொல்லி நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி என்ன அனுப்புகிறாரு. இருந்து கூட அந்த பசங்க என்ன தனியாக வந்து பேசுறதுக்கு பயப்படுறாங்கன்னு நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உடனே அப்போ ஒரு செங்கல்பட்டு எஸ்பியாக இருந்த விஜயகுமார் அவர் வரார். அவரும் இது உள்ளே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி இப்படின்றாங்க. ஆரம்ப கட்டத்தில் அப்படி விசாரிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த வழக்கு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி நம்ம விசாரிக்கிறோம். ஏன்னா நம்ம தான் இந்த விஷயத்தை கொடுத்துருக்கோம், டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட் நம்ம தான் கொண்டு போகிறோன்றப்போ இதில் உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறை, என்ன இதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுன்னு சொல்லி நம்மளை மிரட்ட ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில். அப்போ உடனே திருப்பியும் வந்து டிஜிபிகிட்ட இந்த தகவல் வந்து ஆசிரியர் அவர்கள் வந்து நம்ம ஆசிரியர்கிட்ட சொன்ன பின்னாடி ஆசிரியர் வந்து அவங்க டிஜிபி கிட்ட தகவலை சொன்ன உடனே இந்த கேஸ் என்ன பண்ணுறாங்க, சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. அப்போ வந்து ஷக்கீல் அக்தர் சொல்லிட்டு சிபிசிஐடியோட டிஜிபியாக இருந்தார். அவர் வந்து இங்கே குணவர்மன் சொல்லி ஒரு ஆஃபீஸர் வந்து விசாரணை பண்ண சொல்கிறாரு. அவ்வளோ சீக்கிரமாக இந்த குணவர்மன் வந்து அதை விசாரித்து அந்த வழக்கை வந்து எல்லாத்தையும் எஃப்ஐஆர் போட்டு அதில் ஒரு 8 கேஸ் வந்து இதுவாயிருக்கு. எல்லாம் முடிஞ்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு சம்மந்தப்பட்டவர் வந்து எஸ்கேப் ஆகிறாரு. எல்லாம் பிடிக்கிறாங்க. அந்த இது போயிட்டு அதையும் கேட்ச் பண்ணிட்டு வந்து சம்மந்தப்பட்டவரை ரிமாண்டும் பண்ணுறாங்க. எல்லாமே இவ்வளோ நடந்து இப்போ என்னென்னா வேல்முருகன் சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி வந்திருக்கார். அந்த டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு, இந்த கேஸை ஒன்றா வந்து உடைக்கிறார். சிவசங்கர் பாபா சுப்ரீம் கோர்ட் போயிட்டு பல கோடி செலவு பண்ணி ஜாமீன் வாங்கிட்டு வரான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ தைரியமாக அந்த குழந்தைங்க வந்து சொல்லுது, நம்ம சொல்ல வச்சு அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை ஆதாரங்கள்லாம் திரட்டி எல்லாத்தையும் இது பண்ணி அதில் ஒரு ஆஃபீஸர் நல்லா ஒர்க் பண்ணி கொண்டு வந்தால் இப்போ வந்து தூக்கி கிணத்துல போட்ட மாதிரி இருக்குது. இந்நேரம் அந்த கேஸ் வந்து ட்ரையல் முடிச்சு இந்நேரம் மொத்தம் 8 வழக்கில் ஒரு 2-3 வழக்கு வந்து தண்டனையாக கொடுத்துருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அந்த கேஸ் கிடப்பில் இருக்குது. அதே போல் தான் இவங்கள போய் இப்போ மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. யார், இந்த பாபா தரப்புலேருந்து போய் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க சம்மந்தப்பட்ட குழந்தைங்கள. புரியுதுங்களா? அதே போல் இந்த வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா இதே போல் தான் சும்மா லூஸான கேஸை போட்டுட்டு திருப்பி நாளைக்கு அந்த பேரண்ட்ஸை சம்மந்தப்பட்டவங்களை வந்து மிரட்டுறது. ஏன்னா ஆல்ரெடி ஊரே வந்து அவங்களுக்கு இதுவாக இருக்குது, எதிராக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கிலும் வந்து இவங்க இடம் கொடுக்குறது ஃபுல்லாக வந்து அந்த சம்மந்தப்பட்ட அரக்கோணம் போலீஸ் பண்ணுற வேலைக்கு அந்த அரக்கோணம் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸர்னால்தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அதிகாரிங்களுக்கு வந்து கெட்ட பேர். பின்னணி வந்து பெருசாக இல்லை, விஷயங்கள் வந்து தெளிவாக இருக்குது. குழந்தை இன்றைக்கி வந்து குழந்தை வந்து சாட்சி விஷயத்த சொன்னாவே போதும். ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொன்ன பின்னாடி நீங்கள் வாக்குமூலத்தை வாங்குறீங்களா, வாங்கின உடனே
162 ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் ஜட்ஜிட்டு கூப்பிட்டு போயிட்டு தனியாக விசாரிப்பாங்க ஜட்ஜு. அந்த அம்மா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் போக்சோ இது கோர்ட்டில் வந்தீங்க, அந்த விஷயத்த சொன்ன உடனே அவள் தான் இவங்க குழந்தையோட இது முடித்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு கைது பண்ணி அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு கொண்டு போகிறது தான் வேலையை பார்க்கணும். ஆனால் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவங்களை மேலே மேலே வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணால் அது வந்து அவங்க இவ்வளோ எழுந்து வராங்க அப்படின்றப்பே வந்து அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிடணும். சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க யாருமே வந்து எல்லாருமே கைவிட்டால் அவங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ இதே போல் மற்ற வழக்குகள் போனால் என்ன ஆகும்? அதனால் முன் வந்தும் என்ன பிரயோஜனம் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் இது சம்மந்தப்பட்ட எல்லாரையும், அதாவது இந்த விஷயம் தெரிஞ்சு யார் யார் வந்து இந்த விஷயத்தை வந்து போலீஸுக்கு தகவல் கொடுக்கலையோ, இந்த போலீஸ் அதே போல் இந்த போக்சோ வழக்கில் கடைப்பிடிக்க வேண்டிய எந்த விதிமுறையும் கடைப்பிடிக்கலை, இந்த சம்மந்தப்பட்ட அந்த கிளாரான்ற எஸ்எஸ்ஐ வந்து இந்த குழந்தைய வந்து அந்த விதிமுறைக்கு உட்பட்டு விசாரணை நடத்தலை, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ சம்மந்தப்பட்ட எல்லார் மேலே வழக்கு பதிவு செய்து கைது பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து மேற்கொண்டு நடக்காது ஃபியூச்சரில். இந்த வழக்கு பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.